ஹாட்ஸ்பாட் டூ மச் விக்னேஷ் கார்த்திக் எடுத்திருக்காரு, பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ஹாட்ஸ்பாட்டில் ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல போய் அந்த கதை 3 கதை அப்படியே படமாக எடுத்திருப்பாங்க. அதே ஆள் தான் இதையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு பதிலாக பவானி சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 3 வெரைட்டியாக இருக்கிறது. 3 வந்து கன்வென்ஷனலாக இல்லாமல் கொஞ்சம் கடைசி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது, எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸு. பவானி சங்கருக்கும் அவங்க ஏன் கதை சொல்ல போகிறாங்க, இந்த ப்ரொடியூசர் பொண்ணுக்குள்ள அந்த இதை இவங்க திணிச்ச மாதிரி இருக்கிறது, ஏதோ நம்ம புதுசாக சொல்லணுமேன்றதை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. முதல் பாட்டில் இருந்த அந்த ஒரு டச் இதில் இல்லை. பட் ஃபஸ்ட் பாட்டில் எம்எஸ் பாஸ்கர் ஹீரோவை நம்பி போகாதீங்கன்னா அவங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது, அதுக்கான டைலாக்கு இப்போ கரண்ட்டாக இந்த ஒரு பெரிய ஹீரோ விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆப்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இடம்பொருள் எவ்வளோ தான் முக்கியம், நீ ஃபாரினில் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றது. இப்போ இருக்கிற யங் லேடிஸ் அவங்க பண்ணுற உடை, அப்புறம் வந்து உடை என்னோட உரிமையெல்லாம் சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு அடித்த மாதிரி இருக்குது. மூணாவது வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரில் நடக்கிறத போய் பார்க்குற அஸ்வின், அவர் வந்து இந்த ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, அதை ஒரு மாதிரி சமாளித்து முடித்தது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு கன்வென்ஸ் இல்லாமல் ஒரு புது மெத்தடாக ஒரு டேரக்டர் போய் கதை சொல்கிறது, ஹாட்ஸ்பாட்டில் எடுத்து அதே இதை வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தாலும் ஓவராலாக வந்து ஒரு லைனாக ஒரே மாதிரி இல்லாமல் வேறு இடத்துல பார்க்கும்போது ஒரு பிரேக் கிடைக்குது. அது கொஞ்சம் மெலோ ட்ராமாவை போடுறதெல்லாம் படத்துக்கு மைனஸு. சில விஷயங்களை ரொம்ப பூத்தனமாக இருக்கிறதும் மைனஸு. வாங்க போகலாம் பஞ்ச் லைன். ஹாட்ஸ்பாட் டூ மச் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். 2.5 ஸ்டார் ரேட்டிங்.